श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् முதல் அத்தியாயத்தில் புருஷ நாலாவது பிராமணம் புருஷவித பிராமணத்தில் முக்கியமான 7வது மந்திரத்தினை நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 7வது மந்திரத்தில் உபனிஷத்து அந்த அவ்யாக்கிருத எந்த அவ்யாக்கிருதம் பத்தி நான் பேசியிருக்கானோ அந்த அவ்யாக்கிருத பரமாத்மா, அவ்யாக்கிருதம்னா நம்ம பரமாத்மான்னு அர்த்தம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த அவ்யாக்கிருத்தத்திலிருந்து எல்லாமே உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா பரமாத்மால எல்லாமே காணப்பட்டது. அதுக்கப்புறம் அது எல்லாத்துலயும் அவர் பிரவேசம் பண்ணிட்டார் அనే ஒரு வார்த்தை உபனிஷத்து இதி ச ஏஷ இஹ பிரவிஷ்டா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால அதுக்கப்புறம் அந்த அவ்யாக்கிருத பிரபஞ்சம் வியாக்கிருதம் ஆனதுக்கு அப்புறம் பரமாத்மா அதுல எல்லாத்துலயும் நுழைஞ்சார், என்ட்ரி ஆயினார், என்ட்ரி ஸ்டேட்மெண்ட். இது ஒரு பெரிய சிக்கல் கொண்டு வந்தது, பல வகையான சந்தேகங்கள் வருது. எப்படி பிரவேசமானார், எந்த முகூர்த்தத்தில், எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அது எல்லாமே அதுக்கு விசாரணை பண்ண தொடங்கிடும். அனுப்பிரவேச ஸ்ருதி, பிரவேச ஸ்ருதி பாஷ்யம். அதுல சங்கராச்சாரியர் பல வகையான அபிப்பிராயத்தினை வச்சுக்கிட்டு பேசுற சாமான்யமான வாதனை ஒரு இன்னோசன்ட் நார்மல் பர்சனை கூட கேட்கிறார். அது கிளியரா சொல்லப்படுது, கிரகப்பிரவேசம் பண்ணாருன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? அது முன்னாடி எங்க இருந்தாரு, இத்தனத்துக்குள்ள ஒரே வாட்டி கிரகப்பிரவேசம் எப்படி பண்ணாரு, சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருமே. அப்போ அப்படிப்பட்ட சாதாரணமா கேள்வி கேட்கிற ஒரு சாதாரண மனுஷனை, அப்புறம் பௌத்த மதம் கொஞ்சம் நல்ல சிறந்த அறிவோடு இருந்து படிச்சு அவங்க ஒரு சாஸ்திரம் வச்சுக்கிட்டு வாதிச்சு பேசுற பௌத்தர்களும் அவங்களே நிராகரணம் பண்ணி, மூணாவதாக தார்க்கிகர்கள் இந்த நியாயம் லாஜிக்னு மையமா வச்சுக்கிட்டு பேசுற அவங்களுக்கும் சங்கராச்சாரியர் பதில் சொல்லி, நீங்க எல்லாம் நினைக்கிறது அப்படி எல்லாம் தவறுன்னு சொன்னாரு. அதுல முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, அந்த பிரவேசம் இடத்துல இட் இஸ் நாட் என்ட்ரி எடுக்கக்கூடாது, அவைலபிலிட்டி எடுத்துக்கணும். சுருக்கமா எல்லாம் சேர்த்து புரிஞ்ச எந்த ஆர்குமெண்ட் ஞாபகம் இல்லைன்னு பரவாயில்ல. அதுக்கு அடுத்தாக 4வது ஒரு அப்போனன்ட், இவர்னை கூட திரஸ்காரம் பண்ணணும். இவங்களும் பிரபலமானவங்க தான், பலசாலிகள் தான், ஜெயினவாதிகள், ஜெயின மதத்தை சேர்ந்தவங்க. நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஜெயின மதம் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் அவனும் தெரிஞ்சுக்கிறான், இந்த வேதாந்த இப்படி இல்ல இவன் ஆர்கியூ பண்றான், அவங்க என்ன சொல்றான்னு சொல்லிட்டு. அதான் நான் முதல்ல சொன்ன, நீங்க பேசாம என்ன பக்கம் வந்திருக்கலாம் இல்லையா?
நீங்க எல்லாம் ஆத்மா ஆல் பர்வேடிங்னு சொல்றதுனாலதான் அது ப்ராப்ளமே வந்துச்சு அப்படின்னு தொடங்குறாங்க. ஆத்மா ஆல் பர்வேடிங்னு சொல்றதுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம். அப்ப என்ன அன்று நீ ஆத்மா ஆல் பர்வேடிங் இல்ல சார், ஆள் பர்வேடிங் தான். அப்போ ஒரு சரீர பரிணாமம் பிரமாணம் என்னது எவ்வளவு சைஸ், பரிமாணம், 2 வார்த்தைகள் பக்கத்து பிரமாணம் பரிமாணம். பரிமாணம்னா சைஸ் சம்ஸ்கிருதத்தில். அப்போ கொசு சைஸுக்கு பாடிக்கு கொசு சைஸ் ஆத்மா, யானை உடம்புக்கு யானை சைஸ் ஆத்மா. இப்படி அது ஆளு பரிவேடிங் தான், சரீர வியாபிக்கம் தான் ஆத்மா. முதல் அவனுடைய ஆர்குமெண்ட். ரெண்டாவது ஆத்மாக்கு உருவம் இருக்கு, மூர்த்தம். ஆத்மாக்கு உருவம் இருக்கு, வித் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் అనేది மூர்த்தம் అనేది அவங்க டெர்மினாலஜில அணு, அப்புறம் விபு, ரொம்ப சின்னது ரொம்ப பெருசு அப்படி சொல்லி ஸ்மாலஸ்ட் பிக்கெஸ்ட். ஆனா இந்த ஆத்மா இருக்கே, இது மத்தியம பரிமாணம், மிடி அப்படின்னு சொல்லி பேசுவான். அப்படின்னா இவன் திருஷ்டிలో சூரியனு, பர்வத்தங்களு, மிச்சம் எல்லா மரங்கள் பெருசு, இந்த ஜந்துக்கள் இதெல்லாமே கூட மத்தியம பரிமாணம் தான், மத்தியம பரிமாணம். அப்புறம் அடுத்த இவனுடைய கருத்து என்னன்னா, ஆத்மா ஆல்பரவிடிங் இல்லை, ஆனா ஆத்மா நித்தியம்தான். இந்த ஃபேலசிஸ் எல்லாம் எப்படி எல்லாம் வருதுன்னு பார்க்கணும் புத்தியில. அன்னைக்கு கூட சொல்லியிருக்கேன், ஆத்மா நித்தியம் అనేది சாங்கிய யோக வைசேஷிக இவனு எல்லாரும் ஒத்துக்கிறது தான். இது இவனோட ஆர்குமெண்ட். சங்கரர் ரொம்ப டைம் எடுத்துக்கல இதுக்கு. சொன்னா பிரம்மசூத்திரத்துல தான் நல்லா எலாபரேட் பண்ணி இந்த ஜெயினர்களாவது பௌத்தர்களுக்காவது நிறைய பேசி அங்க என்ன அது நியாய பிரஸ்தானத்தினால அங்க ரொம்பவே எழுதியிருக்காரு. வேற உபனிஷத்துகள் கூட அங்கங்க ஜஸ்ட் லிட்டில், இங்கேயும் அவ்வளவுதான், பெருசா எடுத்துக்கல இங்க. ஆனா சங்கரருடைய ஆர்குமெண்ட் இப்ப என்ன சொல்றேன்னா, நீ சொல்றது எல்லாம் அவர் சொல்றது கேட்டாச்சு. இங்க பாரு, நீ ரூபம் இருக்கேன்னு சொன்ன ஆத்மாக்கு, ரூபம் இருக்கிறது எல்லாமே கூட அதுக்கு ஆரம்பம் இருக்கும், அதுக்கு முடிவு இருக்கும், சரியா? அதனால ரூபம், சூரியனுக்கு ரூபம் இருக்கு, அதே போல ஆத்மாக்கு நீ ரூபம் இருக்கேன்னு சொன்ன, சூரியனுக்கு கூட பிறப்பு இருந்தது, அடிவும் இருக்க போறது, சரியா? எண்டிங் அப்படின்னு சொல்லி வேதாந்தம் மட்டும் இல்ல, ஆஸ்ட்ரானமர்ஸ் கூட சொல்றாங்க. சரி, அப்போ என்ன உன்னுடைய கருத்து? நீ சொல்றதுல ஃபேலசி அவர் என்னன்னா, யத் சா அவயவம் தது அனித்யம் கடவத்து. எது அவயங்களுக்கு கூட கூடியிருக்கின்றனதோ, ரூபம் இருக்குன்னு அவயம் தானே அர்த்தம். ரூபம் இருந்தாருனாவே அவயவம் இருக்கு. எது சா அவயவம், அவயவம் ரூபம் இருக்குதோ, தது அனித்யம் கடவத்து. சங்கரருடைய ஆர்குமெண்ட். இதுக்கு ரூபம் வந்துச்சு, இது முன்னாடி இல்ல, போகலாம், எனி டைம் போகும். இப்போ இது வச்சுக்கிட்டு பார்த்தா, சார் நீ பேசினதுலயே கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. நானும் தனியா ஒன்னு சொல்லி ஒன்னு வேதாந்தத்தை உனக்கு கட்ட வேண்டியதில்லை. நீ என்ன சொன்ன? ஆத்மா நித்தியம்னு சொன்ன. பாயிண்ட் நம்பர் 1. அது நித்தியமா இருந்துச்சுன்னா அது அவயத்தோட ரூபத்தோட கூடி இருக்க கூடாது, லாஜிக். ஆனா நீ என்ன சொல்ற? அதுக்கு ரூபம் இருக்க அவயவம் என்ற.
நல்லா உட்கார்ந்து கூல யோசிக்கும். நித்தியத்துவம் அண்ட் சா அவயவத்துவம் cannot go, சேர்ந்து போகாத. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சங்கரர் சிம்பிள். அவயவத்துவம் ரூபம் இருந்துச்சுன்னா அது நித்தியமா இருக்க முடியாது. ஆனா நீ ஆத்மாக்கு ரூபம் இருக்குன்ற அப்புறம் நித்தியமா நன்ற. அப்போ அவன் என்ன பண்றான், ஜெயின ஒரு ஒரு தனிப்பட்ட பெக்யுலர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அவனு ஆர்கியூ பண்றான். சார், இந்த சிருஷ்டில சில எக்ஸெப்ஷனல் தனிப்பட்ட சில ரூபங்கள் இருக்கு சார். ஃபார்ம் ஆனா அடிஞ்சு போகாம இருக்க ரூபம் இருக்கு, எல்லாமே இருக்காம இல்லாம இருக்கலாம். ஆனா ஏதோ சிலது எக்ஸெப்ஷனலா சிலது ரூபம் இருந்துட்டு நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அதுக்கு உதாரணம் என்ன கொடுக்குறாருன்னா வஜ்ரம், டைமண்ட்னு கொடுக்குறான். என்ன வஜ்ரம் అనేది டைமண்ட், அது அது எப்போ உருவாயிடுச்சுன்னு அதோட ஆரிஜன் தெரியாது யாருக்கு. அவன் நினைக்கிறான். ஓகே, நம்ம ஏதோ சொல்லலாம், இப்போ உள்ளிருந்து எடுத்தோம், எடுத்து அதுக்கு முன்னாடி இருக்குல்லங்க, அப்போ அங்கும் இருக்கு. பொதுவா தெரிஞ்ச விஷயம் வஜ்ரம் అనేది ரொம்ப ஸ்ட்ராங் అని ஒன்றும். அதனால தானே இந்திரன் கையில வஜ்ராயுதம் பேர் கொடுத்தான்னா அவ்வளவு சக்தி இருக்கு, அடிஞ்சு போகாதது அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஆரிஜன் இல்லை. அதனால வஜ்ரம் டிஸ்ட்ராய் பண்றது கூட கஷ்டம். அப்படி யாரும் பண்ண முடியாது. இப்போ சயின்ஸ் வச்சு பேசக்கூடாது. நீங்க ஜெயினர்கள் அவங்களுடைய புத்தியில உபயோகிச்சிருந்தது அப்போ அந்த காலத்துல அப்போ இருக்கிறது. அது வஜ்ரம் அது நசிஞ்சு போறதையும் யாரும் அது போகாதன்னு அப்படின்னு அர்த்தம். இவனு சகஜமா இவனு கண்ணால் அது உருவானதையும் பார்க்கல, அது அடிஞ்சு போறதையும் பார்க்கல. அதனால அவனுடைய திருஷ்டில இது பர்மனன்ட்னு எடுத்துக்கிறான். அந்த விதத்துல உதாரணம் கொடுக்கணும் இல்லையா? அதனால வஜ்ரம் உதாரணம் கொடுக்குறான். அதே ஆத்மா கூட அப்போ நித்தியம் பண்றான். இப்போ ரூபம் இருந்து வஜ்ரம் நித்தியமா இருக்குல்ல, இப்போ ஆத்மாவோட ரூபம் இருந்து நித்தியமா இருக்கலாமே. ரொம்ப பேசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறான் அவன். இதுக்கு சங்கரர் அனித்தியத்துவம் అనేది அது ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா அது எப்பவுமே பிரத்யட்சமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அனித்தியம் இது ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணணும்னா அது பிரத்யட்சமா தெரிஞ்சதா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அனுமானமாகவும் இருக்கலாம், இன்ஃபரன்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சங்கரர் ஆர்குமெண்ட். இவனுக்கு என்னன்னா மூர்த்தம் இருந்தாதான் அப்படியானே. மூர்த்தம் இருந்துச்சுனால நித்தியம் இருக்காதுன்னு நம்ம சொல்றோம். மூர்த்தம் இருந்தாலும் நித்தியமா இருக்கன்றான். அப்படி அது நித்தியமணி சொல்றதுக்கு அனித்தியமணி சொல்றதுக்கு இப்படி ரூபம் இருந்து பிரத்யட்சமா பார்த்துதான் சொல்லணும்னு அவசியம் இல்லப்பா. இன்ஃபரன்ஸ்னாலே, அனுமானத்தினாலேயே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சங்கரர் எப்படி எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா பாருங்க. அப்பவே சங்கரர் சாஸ்திரஜர்கள் நினைக்கிற போல் சயின்டிஸ்ட், அப்போ மாதிரி என்ன சயின்டிஸ்ட்னா அவர் நம்ம படிய சாஸ்திர சயின்டிஸ்ட் அதே வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு சரியா இருக்கு. என்னன்னா இந்த சூரியனை பத்தி யாராவது சயின்டிஸ்ட் சூரியன் உருவானதை பார்த்தாங்களா? சயின்டிஸ்ட் தாத்தா யாரும் பார்க்கல. இனிமே எந்த சயின்டிஸ்ட் கூட சூரியன் அடைஞ்சு போறதை பார்க்க போறது இல்லை. தாத்தா சயின்டிஸ்ட் யாரும் வந்தாலும் பார்க்க முடியாது. ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்றான், சூரியனுக்கு அடிவு இருக்கு, அடிஞ்சு போவான் அப்படின்னு சொல்லி பிரத்யட்சமா பார்த்தே சொல்றான்.
இன்ஃபரன்ஸ் தானே. இன்ஃபரன்ஸ் என்னன்னா, அவன் வேற இதெல்லாம் வச்சுக்கிட்டு லாஜிக்கலா திங்க் பண்ணி இது இதனால இப்படின்னு டெஃபினெட்லி அது நிர்தாரணமா சயின்ஸ் டிக்ளேர் பண்றதே. இந்த சயின்டிஸ்ட் ஆகுது, நம்ம அந்த காலம் சயின்டிஸ்ட் ஆகுது. சங்கரர் அது. இப்போ சயின்டிஸ்ட் என்ன பேசுறாருன்னா, அந்த சூரியன் அடிஞ்சு போவான். யாரு பார்த்தா? ஆரிஜனும் பார்க்கல, முடிவும் பார்க்கல, யாருமே பார்க்கவும் முடியாது. ஆனா சொல்றான். அப்போ அது பிரத்யட்சமா இருந்தாதான் அப்படின்னு அது அனித்தியம் இது பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சயின்டிஸ்ட் நோவா, சூப்பர் நோவான்னு சொல்லி சில பதங்கள் எல்லாம் உபயோகப்படுத்துவான். அது என்னமோ அதான் சூரியனோட அடிஞ்சு போற அந்த ப்ராசஸும் என்னமோ தெரியல. நோவா, சூப்பர் நோவா. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணும் சங்கரர் என்ன சொல்றன்னா, சூரியः அனித்யः சா அவயவத்வாத் கடவத். அதேதான். இது நானும் உருவாக்கிட்டு அது முன்னாடி இல்ல ரூபம் வந்துச்சு, இது அறிஞ்சு போகுது. அதனால கடவத்தன் ஏன் சொல்றாருன்னா, சூரியன் பார்க்கலன்னா கூட இன்ஃபர் லாஜிக்கல்லி. அதே போல் உன்னுடைய வஜ்ரம் உதாரணம் கூட, வஜ்ரம் அனித்யா சா அவயவத்வாத் கடவத். நீ சொல்ற ஆத்மா கூட ஆத்மா ஆல்சோ அவன் நித்தியம் என்றல்ல. நீ பேசின உங்களாவது கூட ஆத்மா ஆல்சோ அனித்யா சா அவயவத்வாத் கடவத். அவ்வளவுதான், அதுக்கு மேல பேசல சங்கரர். இவ்வளவு சுருக்கமா அந்த ஜெயினர்களும் கூட ரிஃப்யூட் பண்ணிட்டார். இதோட பிரவேச ஸ்ருதி பாஷ்யம் முடியறது. இப்ப என்னென்ன கேட்டிருக்கோம்? முதல் பிராமணத்தில் சம்பந்த பாஷ்யம் பேசியிருக்கோம். ரெண்டாவது பிராமணத்தில் கட பாஷ்யம் பேசியிருக்கோம். மூணாவது பிராமணத்தில் பிரமாண அர்த்தவாத பாஷ்யம் பத்தி பேசியிருக்கோம். நாலாவது பிராமணத்தில் அனுப்பிரவேச பாஷ்யம் பத்தி பேசியிருக்கோம். இப்போ 7வது மந்திரம் அடுத்த பாகம் பார்க்கணும். நம்ம கொஞ்சம் தானே பார்த்தோம். அந்த 7வது மந்திரம் அடுத்த பாகம் எங்க இருந்து ச ஏஷ இஹ பிரவிஷ்டக்கு அப்புறம் ஆ நகாக்ரேப்யஹ யதா க்ஷுரஹ க்ஷுரதானே வஹிதஹ ஸ்யாத் விஸ்வம்பரஹ வா விஸ்வம்பர குலாயே. அங்க வரைக்கும் தான் படிக்கணும். ரொம்ப முக்கியமான மந்திரம், இன்னும் போகும். இங்க அந்த அனுப்பிரவேசம் பற்றி சொன்னதுக்கு அப்புறம் அந்த அவ்யாக்கிருத பரமாத்மா இந்த என்ட்ரு ஆனதுன்னு சொன்னாங்களே, எப்படி என்ட்ரு ஆயிடுச்சுன்னா உபனிஷத்து விவரிக்கிறது. ஆ நகாகிரேபியன்னா இந்த நக பரியந்தம், நெயில் காலுடைய நகம் வரைக்கும், கையுடைய நகம் வரைக்கும். நகம் சேராது, ஏன்னா நகத்துல சைத்தன்யம் இல்லையே. அதனாலதான் அழகா கட் பண்றேன். அப்கோர்ஸ் முடி சொல்லணும். சில இடத்துல ஆசிகாகிர நகசிகாகிரன்னு சொல்லணும். அந்த சாந்தோக்கியத்துல அவன் பொம்மை ரூபம் பார்த்துக்கிட்டு சொன்னாங்க நகசிக பரியந்தம். இங்க நகாகிரேபியஹான்னு ப்ளூரலா சொல்றது. அப்படின்னா காலு நகம், கையுடைய நகம் நகம் அங்க வரைக்கும். அப்படி என்ன அர்த்தம்? ஸ்கின் எங்கெங்க இருக்குது, ஸ்கின் லெவல் வரைக்கும், அட் த பவுண்டரிஸ் ஆஃப் த ஸ்கின், அது மொத்தம் பிரவேசம் ஆயிடுச்சு சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம். என்டர்டுன்னு சொல்றது இல்லை, சொல்லிச்சு. அதுக்கப்புறம் உடனே நகாகிரேபியன்னு சொல்லி அதுக்கப்புறம் உபனிஷத்து 2 உதாரணம் கொடுக்கிறது. 2 உதாரணம். என்ன உதாரணம் கொடுத்துச்சு? யதா எப்படி
க்ஷுரஹ க்ஷுரதானே அவஹிதஹ. அது என்ன அர்த்தம் பாருங்க. எப்படி இந்த பார்பர் பாருங்க, எங்க பிரம்ம பரமாத்மான்னு பேசிட்டு திடீர்னு உபனிஷத்து எந்த எக்ஸாம்பிளுக்கு அப்படி இறங்கி இருந்துச்சு. பார்பர வேற எக்ஸாம்பிள் ஒண்ணு கிடைக்கும். இப்போ அப்போ அந்த காலத்துல தெருவில் வருவான் ஒரு ஒட்டி எடுத்து, அந்த பார்பருடைய அந்த ஷேவிங் செட் பாக்ஸ், தமிழ்ல என்ன சொல்றது இருக்குல்ல, அது ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல சுரதானகான்னா இந்த ஷேவிங்க்கு சேர்ந்த மேக்கப் பாக்ஸ் போல வச்சுக்கோங்கள. ஓகே, அதுல பேஸ்ட் இருக்கும், பிரஷ் இருக்கும், கோம்பு இருக்கும், இப்படி மிஷின் இருக்கும், அது இருக்கும் இல்லையா, எல்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்க. அதுலயே 2 அரைகுடி இருக்கும், காசு போட்டுக்கிறதுக்கு கீழே ஒரு அறை. அதுபோல் அப்படின்னு ஒரு உதாரணம். என்னது, அந்த பொட்டில எப்படி அந்த சுரதானன்னு அந்த ஷேவிங் பண்றதுக்கு இருக்கிற கத்தினி எப்படி அந்த பொட்டில வச்சிருக்கானோ அப்படின்னு. சரியா, ஒண்ணு புரியாது உங்களுக்கு. இப்ப எதுக்கு இது இப்படி எல்லாம் சொல்றதுன்னு சொல்லணும், சங்கரர் சொன்ன. அது ஒரு உதாரணம். ரேசர் இந்த ரேசர் பாக்ஸ்ல வச்ச போல். ஓகே, ஆனா ரேசர்னு சின்ன ரேசர், சின்ன பாக்ஸ், அதுல அது மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாரு. அது சுரக பார்பருடைய பொட்டி. ரெண்டாவது உதாரணம் என்ன கொடுக்கறதுன்னா, இது அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் எதுக்கு இந்த உதாரணம் கொடுக்கறது உபனிஷத்தன். ரெண்டாவது உதாரணம் வந்து சியாத் விஸ்வம்பரஹ வா விஸ்வம்பர குலாயே. ரெண்டாவது உதாரணம் விஸ்வம்பரன்னா இங்க அர்த்தம் அக்னி. விஸ்வஸ்ய பரணாத் விஸ்வம்பரஹ, இந்த விஸ்வம் மொத்தத்தனை இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த அக்னி தத்துவம் இருந்தாதான் அதெல்லாம் அப்படி பைண்டா இருக்குமா. விஸ்வஸ்ய பரணாத் விஸ்வம்பரஹ, அக்னிக்கு ஒரு பேரு. விஸ்வம்பர குலாயே அப்படின்னா அந்த மரக்கட்டைக்குள்ள எப்படி அக்னி வியாபிச்சிருக்கின்றனதோ அது மொத்தம் வியாபிச்சு. குலாயே அப்படின்னு சொன்னா நெஸ்ட் அர்த்தம். குலாயன்னா நெஸ்ட், குட். அப்படின்னா வீட்டுக்குள்ள அது இருக்கிற மாதிரி, பறவையோ அப்படி இல்லை, குலாயே. இந்த மர விஸ்வம்பர குலாய்னா அந்த அக்னி பிடிச்சி தன்னில வச்சிருக்கிற அந்த மரக்கட்டை அப்படின்னா அரணி. டெக்னிக்கல சாஸ்திரத்துல பரணி சொல்லுவாங்க இல்லையா, அக்னி மதனம் பண்றதுக்கு அரணி. அதனாலதான் அரண்யோ நிஹிதோ ஜாதவேதாக அப்படின்றது உபனிஷத் வேதம். அரண்யோன்னா இந்த மரக்கட்டைக்குள்ள அடங்கி மறைஞ்சிருக்கிறது. ஜாதவேதான்னு அக்னிக்கு இன்னொரு பேரு. ஓம் ஜாதவேதசே சுனவாம சோமமராதி. இப்படி 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறது உபனிஷத்துங்க. இந்த 2 எக்ஸாம்பிளோட முக்கியத்துவம் என்ன, உபனிஷத்து பேசலை, சங்கரர் அதை அனலைஸ் பண்றாரு. முதல் உதாரணம் கொடுத்தது எதுக்குன்னா, ஒரு பொட்டிக்குள்ள ஒரு பக்கம் ஒரு பாகமா இருக்கு, சரியா. அப்படின்னா அந்த கத்தி அந்த பொட்டில ஒரு பக்கமா இருக்குன்னா விசேஷ ரூபேண, விசேஷ ரூபேண, இதுக்கு விளக்கம் வந்தாதான் தெரியும். பட் ஜஸ்ட் திஸ் அர்த்தம். இங்க வந்து ரூபமணி கூட சொல்லக்கூடாது, அதுக்கு டெக்னிக்கல் வேர்டு வந்து விசேஷ விருத்தி ரூபேண, லொகேஷன் அர்த்தம். விசேஷ ஸ்தான முக்கியத்துவேன, விசேஷமா அந்த ஸ்தானத்தில். விருத்தி அనే வார்த்தை அது டெக்னிக்கலா சொல்லணும்னா, ஆனா மனசு பற்றி சொல்லும் போது விருத்தி எடுத்துக்க கூடாது. இங்க
அவருடைய விருத்தி வந்து வியாபாரம், அது கூட விருத்தி தான். விசேஷ விருத்தி ரூபேண அந்த பார்பருடைய ஷேவிங் செட் பாக்ஸுக்குள்ள ஒரு பக்கம் இருக்கிற போல் அங்கன்னா அவைலபிலிட்டி தான் இங்க கூட அது அவைலபிளா இருக்கு. எப்படி விசேஷமா அந்த கத்தி போல், சின்ன கத்தி. அப்புறம் இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து சாமானிய விருத்தி ரூபேண எல்லா இடத்திலும் அவைலபிளா வியாபிச்சிருக்கின்றது. 2 பாயிண்ட். விசேஷ ரூபேண அவைலபிள், அப்புறம் சாமானிய ரூபேண காமன்லி எல்லா இடத்திலும் அவைலபிள். பாருங்க, இது சொல்றதுக்கு உபனிஷத்தை 2 எக்ஸாம்பிள்ஸ் அப்படி சொல்லிட்டு போனா என்ன ஆகிறது. இதுக்கு வந்து அந்த அரணில அக்னி போல் எல்லா இடத்துலயும் இருக்கு. அங்க இது கத்தி ஒரு பக்கம் ஒரு இடத்துல மட்டும் இருக்கிற போல் இல்லை, அது எல்லா இடத்துலயும். என்னமோ சொல்ல வருது உபனிஷத்து. இந்த ஆத்மா என்ட்ராயிடுச்சு, பரமாத்மா எல்லா இடத்துல இருந்தா இங்க சாமானிய ரூபேன எல்லா இடத்துல இருந்தா கூட விசேஷ ரூபேன சில இடத்துல மட்டும் மிளுக்கு மிளுக்கு. இந்த லைட் இப்ப இங்க இந்த கோல்டு இதுல மிளுக்கு மிளுக்கு எனக்கு கேமரால கூட வருது. இங்க கண்ணாடியில் அந்த கேமரால போட்டோம், அந்த லைட் இங்க எனக்கு கண்ணு தெரியாம மறக்கிறது. வாட் டு டு? ஆனந்தகிரி அப்படின்னு ரொம்ப சங்கராச்சாரிய பரம்பரையில வந்த, ஆனா டைரக்ட் டிசைபிள் இல்லை, துவாரகா பீட்டத்துக்கு 13வது செஞ்சுரியிலோ அதிபதியா இருக்கிற ஆனந்தகிரி அப்படின்னு அந்த துவாரகா பீட்டத்தை அவங்க எல்லாருக்கும், அதனால கிரின்னு வரும். ஸ்ருங்கேரி அவங்களுக்கு எல்லாருக்கும் பாரதின்னு வரும். காஞ்சி அவங்களுக்கு எல்லாருக்கும் சரஸ்வதின்னு வரும். தெரியல, நம்ம சின்மயா இந்த தயானந்த பரம்பரையோட சரஸ்வதி பரம்பரை தான். நீங்க எல்லாரும் சரஸ்வதி பரம்பரை கேட்டு படிக்கிறீங்க. சரியா? இன்னொரு பூரி பரம்பரை கூட இருக்கு. ஓகே, சரஸ்வதி, கிரி, பூரி, பாரதி எல்லாத்துடைய அர்த்தம் ஒன்னாதான் இருக்கும் டிக்ஷனரி பார்த்தேன். சரி, எனிஹோ இங்க நமக்கு இவனை பத்தி நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லல. சங்கரருடைய உபனிஷத்துகளும் பகவத்கீதா எல்லா பாஷ்யங்களுக்கு டிம்பனி டீக்கான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சில காமெண்டரி புக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரிஜினல் சங்கர பாஷ்யம், ஆனந்தகிரி டீக்கா, இன்னொருத்தருடைய இப்படி 3-4 கொடுப்பாங்க. இவங்க எல்லாரும் அந்த காலத்துல 13வது செஞ்சுரி அப்போ அந்த மட்டாதிபதி இருந்தார். அது எல்லாம் இப்போ கூட அவைலபிளா இருக்கு. நிறைய சாஸ்திரத்தின் ஆழமா படிக்கும் போதும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருந்த அதெல்லாம் ரிஃபர் பண்ணும்போது தான் பகவத்கீதாவது உபனிஷத்தாவது அழகா காமெண்ட்ரி செய்யற. ஆனந்தகிரியுடைய சங்கர பாஷ்ய, சங்கருடைய நிறைய புத்தகங்களுக்கு இவருடைய காமெண்ட்ரி, ஆனா இவர் பாஷ்யம் எழுத மாட்டாரு, டீக்கான்னு சொல்லுவாங்க. காரிகான்னு சொன்ன மாதிரி அங்க ரொம்ப பிரசித்தம், எல்லாம் அவைலபிள். நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதெல்லாம் ரிஃபர் பண்ணி படிச்சு. அதாரிட்டேட்டிவ் ஆனந்தகிரி. இவர் எதுக்கு ஜஸ்ட் ஞாபகப்படுத்துற, இவர் வந்து இது எல்லாத்தையும் சங்கரர் ரொம்ப விவரிக்கல, ஆனா இவர் காமெண்ட்ரியில ரொம்ப நல்லா விஸ்தரிச்சு பேசி என்ன சொல்றான, இந்த சரீரத்துல ஆத்மா மேல சொன்ன எக்ஸாம்பிள் போல் ஒண்ணு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலும் தனியா விசேஷமா அது அவைலபிளா இருக்கு. சாமான்யமா சரீரம் மொத்தம், சரீரம் வெளியிலும் உள்ளேயும் அந்தர்பகி கூட இது வியாபிச்சு இருக்கிறதுன்னு அவரும் சொல்றார். இப்ப உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா உபனிஷத்து என்ன சொல்ல வருது?
அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, జాగ్రత్త స్వప్నతలో చైతన్యం வந்து விசேஷ விருத்தி ரூபேண அவைலபிள் இருக்கு. ஜாகிரத ஸ்வப்னத்துல. அப்படி என்ன ஸ்ரோதா, திரஷ்டா, மந்தா, கேட்கறதாவும், பார்க்கறதாவும், மணக்கிறதாவும் அப்படி. அப்புறம் எல்லா அந்தந்த ஆர்கன்ஸ் கூட. அந்தந்த ஆர்கன்ல தனியா ஸ்பெஷலா ஏதோ வெக்தமாகிறது. இங்க வெக்தமாகிறதுன்னு சொன்னா அந்த திரஷ்டா ஆத்மா இல்லை. வரும் பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பர். ஆஸ் தோனி வச்சுக்கணும் பிராக்கெட்ல. ஆஸ் தோ அது வந்து இங்க அவைலபிள் ஆயிடுச்சு అని. ஸோ விசேஷம் நித்திரல வந்து చైతన్యం வந்து விசேஷமா தெரியல, எக்ஸ்பிரஸ் ஆகலை. ஆனா சாமானிய விருத்தி ரூபேன அது அப்படி இருக்கு. அது அப்படி இருக்கிறதுனாலதான் நித்திரத்துடைய அனுபவம் கூட அப்புறம் நம்ம சொல்ல மெமரியில வாய்ந்த வர்றது. சரி, அது ஒரு பாயிண்டா சொல்லு. இங்க வந்து இப்போ ஒரு சரி, இது நல்லாதான் இருக்கு. இப்படின்னா இங்கதான் சம்சாரம் ப்ராப்ளம் தொடங்குறது அந்த உபனிஷத்து வந்து இங்க சம்சார ப்ராப்ளத்தினை பத்தி உபனிஷத்தே சொல்றது. திருஷ்டி பரமாத்மா அது சொல்லும் போது எதுக்கு இங்க சம்சார ப்ராப்ளம் சொல்லி கொஞ்சம் கடைசியில உபனிஷத்துடைய நோக்கம் அதுதானே. என்ன சொல்றதுன்னா இந்த வார்த்தை இங்க இருந்து இப்ப அடுத்தது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிட்டு இருக்காதுன்னா சரியா. தம் ந பஷ்யந்தி அக்ருத்ஸ்னஹ ஹி சஹ. தம் ந பஷ்யந்தி அக்ருத்ஸ்னஹி சஹ. அது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து சம்சாரம், அஜ்ஞானம், சாதாரண மக்கள் இது பார்க்கறது இல்லைன்னு சொல்றது பாருங்க. என்ன அது? அந்த చైతన్యం பரமாத்மா సామాన్యமா సర్వత్ర అంత எல்லா இடத்துல వ్యాపించిருக்கு, விசேஷமா இருக்கு అనేది இந்த டிஃபரன்ஸ் இது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, சாமானியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு சம்சாரத்துல மாட்டிக்கிறாங்கன்னு உபனிஷத்துடைய தம் ந பஷ்யந்தி. யாரு தம் ந பஷ்யந்தி? பரமாத்மானம் சம்சாரிணः ஜனாः ந பஷ்யந்தி. அந்த பரமாத்மனை சம்சாரிகள், சாதாரண மக்கள், ஜனாக ந பஷ்யந்தி, சரியா கரெக்டா புரிஞ்சுக்கிற விதமா புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனாலதான் சோக மோக துக்க இதெல்லாமே இந்த சம்சாரமனே வார்த்தை துக்கம் எந்த எதுவுமே உபனிஷத்து சொல்லாமே தம் ந பஷ்யந்தி. என்ன அடுத்த அந்த வார்த்தை நமக்கு என்ன பார்க்காம அகிருஷ்ணஹா பாதி பார்க்கிறேன். கிருத்ஸ்னம் அண்ணா பூர்ணமான் அர்த்தம். பூர்ண சாட்சி பரமாத்மான்னு தெரிஞ்சுக்காமே அபூர்ண அறக்குறையான பாதிதான் இவன் புரிஞ்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இதான் சத்தியம் நினைச்சுக்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லாருடைய கதை தானே சொல்றது. அப்போ சம்சாரம் பத்தி உபனிஷத்து விவரிக்கணுமா என்ன? எல்லாரோட பயோகிராஃபி அதே தானே, அது போய் சொல்லுவானே. நவசியத்தைன்னு சொன்னா என்ன பார்க்கல என்ன அதான் அப்புறம் சொல்லும். கிருஷ்ணம் பார்க்கல, அகிருஷ்ணம் பூர்ணமா பார்க்கல, பூர்ணமா உணரல, பாதி என்னமோ நினைச்சுக்கிறான்னு சொல்றது. அடுத்தது ஒரு வார்த்தை இம்பார்ட்டன்ட். இப்போ இது சொன்ன உடனே பூர்வபக்ஷி வந்து எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க? நோபடி நோஸ் தட் சாட்சி. யாருக்கு தெரிஞ்சது தானே, நான் சொல்றேன்ல, அதுதானே சாட்சி. யாருக்கு தெரியாது?
அப்படின்னு கேட்டா அதுக்கு உபனிஷத்தை பதில் கொடுக்கறது தெரியும். ஆனா தெரிய தெரிஞ்ச தெரிய தெரிஞ்சுக்கிற விதமா தெரியல, தெரியப்படுற ரீதியில தெரியல, ஆனா தெரியும். அப்படின்னு அர்த்தம் என்ன? அத அகிருஷ்ணம் பாதி, அதையும் எரோனியஸ், பார்ஷல் அண்ட் எரோனியஸ் என்ன தப்பான ராங், தப்பா பாதி அரைக்குறையா தெரிஞ்சுக்கிற அறிவு தான் அது தெரிஞ்சுக்கும். நீ அப்படி சொல்ற தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு உபனிஷத்தை சொல்றது. இன்னும் கூட பதில் சொல்லும் இப்போ அடுத்ததுக்கு போறதுக்கு. ஆனா அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி நான் விவரிச்சு அதிகம் சொல்றேன். ஏன்னா அங்க ரொம்ப கிரிப்டிக்கா கொஞ்சமா தான் இருக்கு. அப்படி என்ன பார்க்கணும். இன்னைக்கு டாபிக் வந்து ஆக்சுவலா உபாதி உபாதி உபஹித சம்பந்தம். சாப்டர் 1 செக்ஷன் 4 மந்த்ரா 7. உபாதி உபஹித சம்பந்தம் என்னது பாருங்க. இந்த வார்த்தைகள் உங்க காதுல உளுந்தது தெரிஞ்சதுதான். உபாதி மீடியம், மீடியம் சப்போர்ட் அர்த்தம் சொல்றாரு. டெரிவேட்டிவ் உபாதன் ஆக்சுவல் என்ன டெக்னிக்கல், அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அது வேதாந்தத்தில் இல்லையா. உபஹிதம் அనే ரெண்டு திங்ஸ் வந்து பக்க பக்கத்துல வந்துருச்சு. இந்த உபாதி உபஹிதம்னா எது அதுக்கு பக்கத்துல வந்து இருக்கிறதோ அதுக்கு ஏன் உபஹிதம் வந்துச்சுன்னா இந்த உபாதி இதோடைய குணங்களை எட்ரிபியூட்ஸ் வந்து விசேஷங்கள் அதுக்கு கொடுத்தது போல், இது வாங்கினது போல். உதாரணம் ஞாபகம் வந்திருக்கணும் உங்களுக்கு, ஆனா மறுபடியும் சொல்லணும். உபாதிகளோட குணங்கள் உபஹிதமான சாட்சி சைதன்யத்து மேல ஆரோபிக்கப்படுறது. சும்மா ஆரோபிக்கப்படுறது அஜ்ஞானத்தினால. சரியா? மனசுலதான் பரமாத்மா சைத்தன்யம் பிரவேசம் ஆயிடுச்சுன்னு சொல்லியாச்சு இல்லையா. மனசுக்குள்ள பிரவேசிச்ச இல்ல, மனசு பிரவேசிச்சன்னு அர்த்தம் மனசுல அவைலபிளா இருக்கிற அந்த சாட்சி சைத்தன்யம் இதானே பிரவேசம் ஆயிடுச்சு புத்தில. நம்ம சிதாவாசம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சொன்னா கூட அந்த சாட்சி சைத்தன்யம் சரீரம் இந்திரியங்கள் மூலமா வெக்தமாகும் போதும் அது விசேஷமா வெக்தமாகறதுல சரீரம் மூலமாவும் இந்திரியங்கள் மூலமாவும் விசேஷமா வெக்தமாகும் போதும் அந்த சாமான்யமா எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கிற சைத்தன்யத்தினை விசேஷமான அது கவனிக்காம இப்ப இந்த உபாதிக்கு என்னென்ன குணங்கள் வருதோ, உபாதி சத்தியம் சாஸ்வதம் இல்லையே, உபாதி விகாரங்களோடு கூடி இருக்கிறது தானே. அப்போ இது எல்லாத்தையும் அது மேல சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்டு அப்புறம் என்னாச்சு, இதெல்லாம் எனக்கு என்னது అని சொல்லி ராங் ஒப்பீனியன் அப்படி ஏற்பட்டது. உபாதி உபஹிதம். சரியா? இங்க உபஹிதம்னா நானும் உண்மையான சைத்தன்யம் நான். ஆனா நமக்கு என்ன ஆயிடுது, அங்க சொல்லிச்சுல உபனிஷத்து, நீன்னு తెలుసు, தெரியும் உனக்கு என்ன சாட்சி சைத்தன்யம் யாருக்கு தெரியுது. ஆனா நீ வந்து பூர்ணமனு உனக்கு தெரியுமா? நீ அபூர்ணமா தானே பாவிக்கிறே. உனக்கு துக்கம் இருக்குன்னு பாவிக்கிறே நீ.
உனக்கு நாசனம் இருக்கனே பாவிக்கிறேன் நீ, உனக்கு குறைகள் இருக்கனே. அப்போ உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா அப்படி பாவிக்க மாட்டேன்? சரி, இது 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 விஷயம், இதுதான் டிஸ்கஷன் இன்சைட். ஆனா உபாதி உபஹிதம் இந்த வார்த்தைகள் எதுவுமே இல்லை அதுல. உபாதின்னா மீனிங் இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லணும்னா, ரொம்ப சந்நிகிதமா பக்கத்துல இருந்து, ஓகே, ஒரு இது எதுக்கு ஒரு பேட் கம்பெனி, ஓகே, குடிக்காரனோ வேற ஏதாவது அப்படி இருந்தா, நல்லா இருக்கிறவன் வந்து அவனுக்கிட்ட வந்த உடனே அவனுடைய இதெல்லாம் இவனுக்கு வருது. இவன் கூட அவனுக்கு வரலாம் இல்லையா, சில வாட்டி இது கூட வரலாம். ஆனா இது பவர்ஃபுல்லா இருக்கு பொதுவா. அவன் இவனுக்கு இருந்து கத்துக்குவானோ இல்லையோ, இவனை கட்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால அப்படி விசேஷங்கள் பக்கத்துல இருக்கிற இன்னொரு வர்த்திப்ப செய்யறதுக்கு பேரு தமிழ்ல சொன்னா, சம்ஸ்கிருதத்துல சொன்னா சமீபே ஸ்தித்வா, பக்கத்துல இருந்துகிட்டு ஸ்வீயான் தர்மான், என்னுடைய ஸ்வதர்மங்களை வந்து அந்நத்திர ஆதாயதி இது உபாதிகி, எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். வைரஸ் கொடுத்த மாதிரி. ஓகே, சன்னிகிதம் கொஞ்சம் வந்தாச்சுன்னா வந்துச்சு, அவ்வளவுதான். ஃப்ரீ டவுன்லோட். புரிஞ்சுதா உபாதி என்ன அர்த்தம்? அது இப்போ உபாதி உபஹிதங்கள்னு சொல்லும் போது இந்த பேச்சுல 3 கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகணும். 3 கண்டிஷன்ஸ். அப்போ உங்களுக்கு இது இந்த விஷயம் புரிஞ்சு போயிடும். ஒண்ணு என்னன்னா, 2 வந்து நெருங்கி இன்டிமேட்டா ப்ராக்சிமிட்டியோடு இருக்கணும். ஓகே, ப்ராக்சிமிட்டியோடு இருக்கணும். அப்புறம் உபாதியோடைய விசேஷணங்களை தான் உபஹிதத்துக்கு போய் அட்ரிபியூட்ஸ் அது போய் சேரும். இது ரிவர்ஸா சொல்லக்கூடாது. உபஹிதத்துடைய இது வந்து இதுக்கு வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க உபஹிதம் இடத்துல நம்ம வந்து பூர்ண சாட்சி சைத்தன்யம் வச்சுக்க, அது வச்சு அதுதான் இருக்கு. அப்புறம் சரி, 2 பக்கத்துல இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. அதுல 2த்துல அந்த உதாரணம் நான் சொன்ன நல்லவனு கெட்டவனு அது இங்க செல்லாது, சரியா? உபாதியில வந்துதான் உபஹிதத்துக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். அட்ரிபியூட்ஸ் எப்பியர் செஞ்சிடும். 3வது விஷயம் என்னன்னா, இந்த விசேஷணங்கள் நிஜமா டிரான்ஸ்ஃபர் ஆகல, நிஜமா அதுக்கு வரல. ஆனா அப்பரண்ட்லி அதுக்கு கொடுத்த போல், அது வாங்கினது போல், அதுக்கு இது சேர்ந்த போல் தான் ஆஸ் இஃப்னு சொல்றோமே. 3 பாயிண்ட்ஸ், 3 கண்டிஷன்ஸ். உதாரணம் படிச்சு அப்போ கொண்டு வந்து காட்டிட்டா கூட என்னமோ நான் இப்ப எல்லாம் பண்றது இல்லை. ஸ்பட்டிகம்னு கிறிஸ்டல், அப்புறம் ஜபா புஷ்பம், சிகப்பு செம்பருத்தி பூ, இந்த கிறிஸ்டல். கிறிஸ்டலுக்கு கெட்ட அந்த புஷ்பத்தினை கொண்டு வந்து வச்சா இந்த கிறிஸ்டல் எந்த பக்கம் பார்த்தாலும் சிகப்பாயிருக்கும் இல்லையா? கிட்ட வந்தாச்சு. அப்புறம் ஜபா புஷ்பம் வந்து உபாதி. உபாதினால சைத்தன்யம் வந்து ஆல்ரெடி அங்கேயும் இருக்கு ஆக்சுவலி. அதனால சைத்தன்யம் ஸ்பெஷலா இது அதுக்கு கொடுக்க வேண்டாம். எது எதுக்குமே கொடுக்க வேண்டியது இல்லையோ, எது எதுவுமே செய்ய வேண்டியது இல்லையோ, இது எப்பவுமே இருக்கின்றதோ அது உபகிதம். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து என்னமோ நான் கொடுத்தா தான வீர சூர கண்ணன் போல வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து. பட் நிஜமா கொடுத்துச்சா இல்லாச்சு இந்த கிறிஸ்டல் நிஜமா வாங்கிச்சா? அப்பியரன்ஸ் ஓன்லி, காணப்படுறது அவ்வளவுதான், சும்மா காணப்படுறது. ஆனா அந்த சும்மா காணப்படுறது ஒன்றும் இல்லாததே பிரமிக்க செய்யுமா இல்லையா? சம்சாரம் எக்ஸாக்ட்லி நம்ம கதையில நம்ம கந்தர்கோணம் கன்ஃபியூஷன், கந்தர்கோணம் வந்து கன்ஃபியூஷன், தெலுங்கு கந்தர்கோணம் குழப்பம். அடுத்த மாதிரி புரிஞ்சது இப்போ?
ஆனா வேற இன்னொரு உதாரணம், கொஞ்சம் வேற கான்ட்ரா. 2 புது துணி வாங்கிட்டோம். ஒண்ணு வந்து சிகப்பு துணி, இன்னொன்னு வந்து வெள்ளை துணி. தெரியாம 2 வாஷிங் மிஷின்ல போட்டோம். அதோடைய கதை என்ன? இது கலர் போகுமா இல்லையா? ஆ? இந்த காலத்துல கலர்ஸ் கேரண்டி கொடுக்கறது இல்ல. அங்க போர்டே வைக்கிறாங்க. இப்போ சிகப்பு கலர்ல வந்து இந்த ஒயிட் நல்லா வாங்கிச்சு. அது உபாதி உபயோகம் தான். ஆனா நிஜமா வாங்கிச்சு. நிஜமா வாங்குறதுனாலதான் இது சிகப்பாய் அப்படி உட்காருது. அப்புறம் நிறைய சோப்பு, பவுடரு, ப்ளீச்சிங், அப்பதான் பிசினஸ் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எப்படி போகும்? அப்புறம் அது போட்டு இது போட்டு அது போட்டேன்னு ரியல்லி இட் டிரான்ஸ்ஃபர்டு. பட் இங்க அப்படி இல்லை. இந்த கிறிஸ்டலு ஜபா புஷ்பம், இந்த சிகப்பு பூ பற்றி சொல்லும் போது சரியா? அப்போ என்ன சொல்ல வரீங்க? இந்திரியங்கள மூலமா அந்த இந்திரியங்கள மூலமான இல்ல, இந்திரியங்களுக்கு நெருங்கி வரும்போது சைதன்யம் இருக்கு ஆல்ரெடி. பட் இந்த உபாதிகள் அப்படி எல்லாம் வரும்போது அங்க என்ன ஆகுறதுன்னா, ஒண்ணுக்கு அது சைத்தன்யம் ஒரு தனிப்பட்ட பேரு கொடுத்த போல் இது இது வந்து அது ஆன போல். அங்க என்ன ஆச்சு? கண்ணு மூலமா பார்க்கும்போது திரஷ்டா, காது மூலமா அது வியக்தமாய் காது அது நெருங்கி வரும்போது ஸ்ரோதா. ஆனா அப்புறம் மனசு சிந்திக்கும் போது மந்தா. எல்லாம் தாளம் எண்ட் ஆகுறது பார்த்துக்கோங்க. பண்ண இது எது தாளம் என்னமோ தகராறு இருக்கு. இப்ப சொல்ற தகராறு எப்படி இருக்குன்னு. அதே சரீரத்துக்கு வரும்போது என்ன? பிதா, மாத்தா, அர்த்தா, அப்கோர்ஸ் பத்னி, நீ ஆயிடுச்சுப்பா, புத்திரி இல்லையா, பிராத்தா. இது எல்லாம் பலதா ஆயிடுச்சு, பலதா உருவாகி இது ஒண்ணு அங்க இந்திரியங்கள் எடுக்கும்போது அது எல்லாம் திரஷ்டா, ஸ்ரோதா, மனசுல மந்த, சரீரத்துக்கு வரும் இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. இது எல்லாத்தினால இப்போ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இது நிஜமா நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த சாட்சி, ஆனா எந்த சாட்சி சைதன்யம் இல்லைன்னு இதெல்லாம் அசல வேலையை பண்ணாது, இது ஜடம்தான். ஆனா பாப்போம் அந்த சாட்சி சும்மா அப்படி கும்முன்னு இருந்தா இதெல்லாம் பக்கத்துல வந்துச்சு டிஸ்டர்ப் பண்ணி சாட்சின்னு தெரிய விடாம தெரிஞ்சு விடாம செஞ்சு ஒரு பெரிய டிராமா சினிமா. இதெல்லாம் கூட திரும்பி சாட்சி பிகம் லிமிட்டெட் ஆன போல் அது இருக்கணும். ஆஸ் தோ சாட்சி பிகம் லிமிட்டெட். சாட்சி லிமிட்டெட் ஆகவே முடியாது, சரியா? இன்னொன்னு, அப்போ கேட்கிறவன் சொல்றான், சார் அந்த சாட்சி நேனு லிமிட்டெட்னு நான் சொல்லவே இல்லையே. நான் லிமிட்டெட்னு சாட்சி லிமிட்டெட்னு சொல்லவே இல்லையே. அப்படின்னு நீ சொல்ற, ஒருவேளை சொல்ற, ஆனா நீ அப்படி நேரா சொல்லலைன்னா கூட நீ எப்போ வந்து ஐ ஆம் லிமிட்டெட்னு சொல்றியோ, ஐ ஆம் பூர், ஐ ஆம் ரிச், ஐ ஆம் ஹெல்தி, ஏதோ சொல்றீல்ல, அது அர்த்தம் என்னன்னா யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் சாட்சி லிமிட்டெட் ஒன்லி. ஆனா நீ நாங்க ஆத்மா பத்தி ஆத்மா சாட்சி லிமிட்டெட நான் சொல்லல. இது இன்டைரக்ட்லி அதுதான் நீ சொல்ற. இது அப்படின்னு சாட்சியம்னா வேதாந்தம்னா சத்தியம்னா எங்கோ வேற இருக்கு, பிராக்டிக்கல் அனுபவத்துல வேற இல்ல. நாங்க ரெண்டு பேர் பேசலையே. இன்டைரக்டா நீ அதான் சொல்லிட்டு இருக்க, சரியா? unknowingly you are telling that you are சாட்சி லிமிட்டட் అని భావించిக்கிட்டுதா. அங்கதான் சம்சாரம் இல்ல தொடங்க. பாருங்க எதுக்கு பேசிட்டு இருக்கேன் நானு. தம் ந பஷ்யந்தி, அக்ரிஸ்னம், சாமானிய விசேஷ, அந்த பதங்களை மேல ஆதாரப்பட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்.
ஸோ உபனிஷத்து சம்சார விஷயத்தை நாங்க கொண்டு வந்தது ப்ராப்ளத்துல சரியா. அப்போ நான் லிமிட்டட்னு சொல்லல. அப்படின்னா நீ லிமிட்டட் நேரம் சொல்ல, உபனிஷத்தை அதுக்கு பதில் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? அக்ருத்ஸ்னஹி ஏவா சஹா. அக்ருத்ஸ்ன லிமிட்டெட், அக்ருத்ஸ்ன லிமிட்டெட் அப்படின்னு உபனிஷத்துக்கு மென்ஷன் பண்ணிச்சுல, அதுக்கு தான் இப்போ நான் பேசுனது எல்லாமே. அக்ருத்ஸ்னஹா அப்படின்னா லிமிட்டட்னா அகம் பரிச்சின்னஹா. I have lot of problems. நான் நிறைய ஏதாவது பண்ணேன். அந்த உபனிஷத்து இப்போ நான் கொடுத்தன அந்த உபாதி மேல எப்படி இவன் ஆகி இப்படி பரிச்சின்னமாய் அக்கிருஷ்ணமாவே அறக்குறையா இருக்காருன்னு உபனிஷத்தை உதாரணம் கொடுத்தாரு. இப்போ பார்த்தா உங்களுக்கு அது புரியும். என்ன சொல்றது பாருங்க. அந்த அக்கிருஷ்ணஹி சஹான்னு சொன்னதுக்கு அப்புறம் பிராணான்னேவ பிராணஹ நாம பவதி வதன் வாக் பஷ்யன் சக்ஷுः ஸ்ருண்வன் ஸ்ரோத்ரம் மன்வானஹ மனः தானி தான்யஸ்யைதானி கர்ம நாமான்யேவ ச யஹ ஏத ஏகைக உபாஸ்தே ந சஹ வேதா அக்ருஷ்ணஹ ஹி ஏஷः அத ஏகைக பவதி. அங்க வரைக்கும் ஒரு இதெல்லாம் சம்சார பிரகரணம். சம்சார பிரகரணம். இப்போ நம்ம பேசினது தான் அங்க உபனிஷத்து என்ன சொல்றது பாருங்க. இவன் பிராணத்தோடு ஐடென்டிஃபை பண்ணி பிராணம் இருக்கும் போது ஐ ஆம் பிரீதிங் అని சொல்லிட்டு ஐ ஆம் అని சொல்றான். ஆனா அங்க பிரீதர், நான் இப்போ உயிரோடு இருக்கேன். ஆனா உயிரோடு இருக்கேன்னு நீ சொல்றது வந்து சாட்சி இல்ல. அது நீ பிராணத்தோட சேரும் போது அப்படி சொல்ற. நீ உயிரோடு இருக்கன்னு அப்புறம் உயிர் போயிடுது இல்ல, சாட்சிக்கு போகுமா? சாட்சி எங்க அது போகுமா? நீ சாட்சியா? நீ இந்த உயிரா பிராணமா? நீ சாட்சி சைத்தன்யம். உனக்கு பிறப்பு இல்லை, மரணம் இல்லை. ஆனா பிராணான் பவதி, பிராணவான் பிராணான் பவதி. அப்புறம் வதன் வக்தா பவதி. இப்படி எக்ஸாம்பிள். ஆனா நிஜம் உண்மை என்ன தெரியுமா? உபனிஷத்து சொல்றது உண்மை என்னன்னா, தானி கர்ம நாமானேவா. நீ இப்ப சொல்ற நானு ஐ ஆம் த சியர், ஐ ஆம் த ஸ்மெல்லர், ஐ ஆம் த டேஸ்டர், அதெல்லாம் பாருங்க உபனிஷத்துல எங்கோ இதெல்லாம் கேட்டது இப்ப எந்த லெவலுக்கு வந்துட்டோமோ. அப்ப அதெல்லாம் அதுக்கு த டேஸ்டர், திங்கர் அண்ட் லிம் வாக்கர் எவ்ரி திங். அந்த அப்போ ஆத்மான்னு சொல்ற போல் இருந்துச்சு. அது அது அந்த எட்ரிபியூட்ஸ் எதுவுமே இல்லை. அந்த உபாதிக்கு சம்பந்தப்பட்டது எதுவுமே இங்க இல்லை. அப்போ ஃபேக்ட் என்ன? இது எல்லாமே தர்ஷ்டா மந்தா ஸ்ரோதா இதெல்லாமே தானி கர்ம நாமானி ஏவா. அதோட கர்மத்தை சம்பந்த பேர் தவிர இது எல்லாத்தையும் நீ சாட்சி கிட்ட கொண்டு வரவே கூடாது. there is no relation at all. சாட்சிக்கு சம்பந்தமே இல்லை. பாருங்க, திரஷ்டா எதுவுமே ஸ்ரோதா. அதனாலதான் கேனோபனிஷத்து ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சக்ஷுஷ சக்ஷு. அப்ப அது புரியணும். இப்ப இதோட சேர்ந்தாதான் இப்ப அதுக்கு ஒரு கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? அதனால எல்லாம் படிச்சு முடிச்சுட்டோம் நினைச்சு கூட தானே கர்ம நாமானி ஏவா ஜஸ்ட் அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்த ஒரு இதேதான். அப்போ உபாதி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த நாமமும் போயிடும். எது? திரஷ்டா கண் இல்லை. அப்போ திரஷ்டா போயிடுச்சு, திருஷ்யம் இல்லை, திரஷ்டா இல்லை. ஏன்னா அந்த உபாதி போயிடுச்சு, நாமும் போயிட்டு. ஆனா நான் போயிட்டானா மிச்சம் நான் எப்பவுமே இருக்கேன்.
அபரிச்சின்ன சாட்சி அகம் அஸ்மி. எத்தனை நம்ம இந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜம்ப் பண்ணி வரணும். அதனால பாக்கியமாவே மனசனை ஓட விட்டுட்ட எதுக்காவது முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிற இங்க இந்த பிசினஸ் சரி பண்றதுக்கு இங்க பெரிய ப்ராப்ளம் இருக்கு. Then when you see out and run behind anything, you are far away from the truth. இது கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி செய்யற சாதனம் இல்லை. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான விதத்துல அதான் சொல்லிச்சு உபனிஷத்து, கிருஷ்ணம் நாட் அக்கிருஷ்ணம். இது தெரிஞ்சுக்காம என்ன நினைச்சுக்கிறோம், பரமாத்மா வைகுண்டத்துல சும்மா அதாங்க சொல்லிச்சேன், அவ்வியாக்கிருத பரமாத்மா அப்புறம் எல்லாத்திനും உருவாக்கி மனசுன்னு உருவாக்கி வச்சு அதுக்கப்புறம் அதுல பிரவேசம் ஆயிட்டார். பிரவேசம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவரு பாப்பா சம்சாரி ஆயிட்டார். சம்சாரி இப்படி திண்டாடிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நான் அந்த குரு, இந்த சுவாமி, அந்த சுவாமி எல்லாரும் கிட்ட போய் நான் படிச்சு ஒரு நாளைக்கு நான் அப்படி ஆயிடுவேன். எவ்வளவு சிரமம், என்ன இதெல்லாம் இதுல இருக்க, இதெல்லாம் நிஜமா பாருங்க. எங்க ஆரம்பிச்சோம், இது தெரிஞ்சுக்காம எது தெரிஞ்சுக்காம இந்த சாட்சி சைதன்யத்துக்கு அசல் இந்த உபாதிக்கு சேர்ந்தது எதுவுமே சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த திண்டாடுற பிசினஸ் எல்லாம் போய் இப்ப திண்டாடிட்டு தெருவில் நிக்கிறோம். அழு வரும், இமோஷன்ஸ், அப்செட், திஸ் தட், இமேஜினேஷன், ஃபேன்சி, திங்கிங், எதுவுமே இல்லை. இந்த சாட்சி சைத்தன்யமான நான் தவிர இன்னொன்னு ஏதாவது எந்த விதத்துல இருக்கேன்னு நீ நம்பிட்ட, எவ்வளவு நாளைக்கு நீ அப்படி நம்புறியோ நீ இன்னும் செல்ஃப் அவைடன்ஸ்க்கு வரலன்னு அர்த்தம். அதனால பாக்கியமா மௌனமா இருக்கிறோமோ இருக்க முடியறது இல்லையோ, ஆந்தரிக மௌனம்னா கண்டினியூஸ் அவேர்னஸ், கவனம் அங்க இருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, இங்க வரைக்கும் சம்சார பிரகரணம் சொல்லியாச்சுல்ல, ஏகைக இங்க இது ஒண்ணா இவர் நினைச்சுக்கிட்டு ஏகைக அக்ரிஷ்ணம் அந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஏகைகம் இங்க உபாஸ்தே அனே பதம் வந்துச்சு. உபாஸ்தேன்னா இங்க அர்த்தம் அது ஒண்ணு இப்படி டேக்கிங் அப்பான் அண்ட் அர்த்தம். இங்க உபாசனான்னா பாவிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் உபாஸ்தே. அப்ப என்ன ஆச்சு, ந சக வேதா அவனை தெரிஞ்சுக்கணும், அவன் இல்லை, அவன் அக்கிருஷ்ணஹா ஏவா, அவனை அறக்குறையா தெரிஞ்சுக்கிட்டு என்னமோ நினைச்சுக்கிறான். அதனால அவனை ஹி ஏஷஹ அதஹ ஏகைக்கேன பவதி. அப்ப என்னாச்சு, இதான் ஏதாவது உபாதிக்கு ஏதாவது ஆச்சுன்னா இது ஏகைக்கன்னு ஒண்ணு அதை நினைச்சுக்கிறான். சாட்சி திரஷ்டா ஆகல, சாட்சி ஸ்ரோதா ஆகல, மந்தா ஆகல, எதுவுமே ஆகல. பட் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன பாருங்க, இந்த மைண்டு, தாட்ஸ், தென் அது இதுன்னு சொல்லிட்டு உபனிஷத்து ரொம்ப கிளியரா அவன் ஃப்ராக்மெண்டட் பர்சனாலிட்டி ஏகைகேக பவதன்னா இஸ் ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டி, பரிச்சின்னன் ஆயிடுறான். அதனாலதான் அக்ஞானியா இருப்பான், சம்சாரியா இருப்பான். அங்க வரைக்கும் ஒரு போர்ஷன். அதுக்கப்புறம் பாருங்க,
இப்போ தம்ன தம்ன பஷ்யந்தி கிட்ட இருந்து ஏகைக பவதி வரைக்கும் சம்சார ப்ராப்ளம் அவளை குட்டி அந்த கொஞ்ச நேரத்துல அவ்வளவு சொல்லியிருக்கு உபனிஷத். அப்போ సృష్టిని ప్రవేశపెడితే அதில் பரமாத்மா அவ்யாக்கிரம பிரவேசமானார்னு சொல்லி சம்சாரத்துடைய ஸ்ட்ரகிள் பத்தி உபனிஷத்து ரொம்ப விவரிக்கல. ஜஸ்ட் அக்கிருஷ்ணம் ஏகைக அப்படின்றான். அது என்ன ஏகைக அப்படின்னு அக்கிருஷ்ணம் அது விவரிக்கலைன்னா கூட நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு புரிஞ்சது இல்லையா நம்ம எப்படி இருக்கிறோம், ஃப்ராக்மெண்டட் பர்சனாலிட்டி எப்படி இருக்கிறோம். அதனால அது சொல்லலைன்னு நம்ம நினைச்சு கூடாது. அதனால நமக்கு சம்சார பிரகரணம் வச்சுட்டோம். அவனை அது புரியாதவன సృష్టిని பத்தி பகவான் பரமாத்மா சொல்லும் போது இங்க எதுக்கு நடுவில் சம்சாரம் பத்தி சொல்லும் అని கேள்வி கேட்டு உபனிஷத்தோட நோக்கமே உனக்கு சம்சாரம் இருக்குன்னு தெரிவிச்சு அதுல நீ வெளியே வரணும். அது நிஜம் இல்ல போய் பிரம்மன்னு சொல்லிக்கிறான். அப்ப நடுவுலயே சூச்சனை பண்ணிருக்கு இப்பவே. இப்ப அடுத்தது கூட அடுத்த 2 லைன் இருக்கு. இன்னும் இந்த 2 லைன் படிக்கிற பாருங்க. ஆத்மா இத்யேவோபாசீத அத்ர ஹேதே சர்வ ஏகம் பவந்தி ததேதத் பதனீயம் அஸ்ய சர்வஸ்ய யத் அயம் ஆத்மா அனேன ஹி ஏதத் சர்வம் வேத யதாஹ வை பதேனானு விந்தேத் ஏவம் கீர்த்திகம் ஸ்லோகம் விந்ததே ய ஏவம் வேத. ஸோ ஒரு பக்கம் அவனு அக்கிருஷ்ணம் ந பஷ்யதி, பட் அதர் சைடு இன்னொருத்தர் ஆத்மா இது ஏவ உபாசீத அநேகம் பார்க்கல, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த ஏகமான சாட்சி பூர்ண அபரிச்சின்ன சைத்தன்யம் சர்வம் சர்வ ஏக பவந்தி. இத்தனை இல்லை திரஷ்டா ஸ்ரோதா அமந்தா திஸ் தட் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்து இப்படி தெரிஞ்சுக்கிறவன் தான் கிருஷ்ணம் பூர்ணமா தெரிஞ்சுக்கிறவன் ஆயிடுவான். சர்வம் அనే வார்த்தை பாருங்க 2-3 இடத்துல வருது. அப்படி சொல்லி இதுதான் கீர்த்திகமன்னா பாராட்டத்தக்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாயிருக்கு. ஓகே, ஸ்லாகனீயமாயிருக்கு, ஸ்லோகமாயிருக்கு. அப்படி தெரிஞ்சுக்க விந்ததே ய ஏவம் வேத. இந்த விதமா யாரு தெரிஞ்சுக்கிறான் அவனை அடைஞ்சிட்டான். அவனை பிரம்ம பவதி அப்படின்னு 7வது மந்திரம். ஆனா ஜஸ்ட் 1 minute, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இங்க என்ன சொல்லிச்சுன்னா, இங்க மறுபடியும் 7வது மந்திரத்துக்குள்ளேயே ஒரு பெரிய டிஸ்கஷன் வரப்போகுது. ஐயோ இப்போதானே சார் பாஷ்யம் முடிஞ்சு போச்சு அவன் சொன்னதுக்குள்ள இனி சொல்லலையே, அடுத்த கிளாஸ்ல தான். அடுத்த கிளாஸ் ஃப்ரெஷ்ஷா தானே வருவீங்க. என்ன అనేది ஜஸ்ட் இங்க ஆத்மா இத்யேவ உபாசீத இதுலயே பெரிய தகராறு இருக்கு. பட் ஐ வில் டேக் இன் எ பாசிட்டிவ் வே. 2 சொன்னா இப்போ உங்களுக்கு டைம் இது வித்யா சூத்திரம் மகா வாக்கியம். இது బృహదారణ్యకతలో அடுத்த பிராமணங்களுக்குள்ள வரப்போற முக்கியமான மகா வாக்கியங்கள் எல்லாத்துக்கு இது சூத்திர பூத வாக்கியம். అందుకని அதனால இது வித்யா சூத்திரம். ஓகே, வித்யா சூத்திரம். ஆனா வித்யா சூத்திரம் வித்யாவ அப்படின்னா என்ன, ஞானத்துக்கு மகா வாக்கியம். இது ஆத்மா இதி ஏவ சர்வம் ஏகம் அங்க. ஆனா இங்க பாஷ்யமேது ஆர்குமெண்ட் இது எல்லாத்துக்கும் போறதுக்கு என்ன காரணம் ஆயிடுச்சு சங்கரருக்குன்னா,
ఉపనిషత్తు ఉపాసీత అనే వార్త ఉపయోగపడుతుంది. అబ్బా, அதுதான் பெரிய ப்ராப்ளம். சங்கரருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகி போயிடுச்சு. அது எப்படி? இந்த வித்யா சூத்திரம் என்ன, யாரு கூட ஆர்குமெண்ட் பண்றாரு? அடுத்த வாரம் வித்யா சூத்திர பாஷ்யம் விவரணம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.